வெல்கம் டு ஹிந்து டெய்லி நியூஸ் அனாலிசிஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஆர்டிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து பார்க்க போகிறோம், தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, கேட்டில்ஸில் அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் அண்ட் H5N1 வைரஸ் பரவிட்டு வருது. இது எங்கே நடக்குது அப்படின்னா யூஎஸில் கிட்டத்தட்ட ஒரு 37 பண்ணைகளில் இது பரவிட்டு வருது. H5N1 வைரஸ் அதிகமாக மில்கில் தான் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக மில்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய ப்ரொபென்சிட்டி அப்படி இருக்குது, வைரஸோட தன்மை, இயற்கை தன்மை அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. கேட்டலில் பரவுறது யூஸ்வலாக பிக்லலாம் அதிகமாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் தான் இருக்கும். பட் கேட்டில்ஸில் மெமரி கிளான்ஸில் தான் அதிகமாக இருக்குது. மில்கில் தான் H5N1 வைரஸ் அதிகமாக இருக்குது. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, இது ஈஸியாக ஹியூமன்ஸுக்கு பரவறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை செக் பண்ணும்போது அதில் ஹியூமன் ரிசெப்டார்ஸ் இருக்குது, ஏவியன் ரிசெப்டார்ஸ் இருக்குது, அதாவது டக் ரிசெப்டார்ஸ் இருக்குது. பறவைகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி இந்த வைரஸ் பரவுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ்னால் நிறைய காய்ச்சல், உயிரிழப்பு இதெல்லாம் ஏற்படலாம் அப்படின்றாங்க. ஸோ இதனால் இதை டிடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ யூஎஸ் லெபார்ட்டரியில். இது இன்னொரு ப்ராசஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரீஅசார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுது. இதனால் என்ன நடக்கும்னா, ஜீன் ஸ்வாப் நடக்கும். புதுசாக வர ஜீனை ஸ்வாப் பண்ணி அதை அசார்ட் பண்ணி என்ன ஆகும்னா, அது அதிகப்படியாக பெருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஃபார் UPSC. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ இட். தேங்க்யூ.